4 நாளைக்கு முன்னாடி பலாக்காய் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அறுத்து அதில் வந்து பார்த்துட்டா நான் சிப்ஸு செஞ்சுருந்தேன். அந்த சிப்ஸு 2டே நாளில் வந்து ஃபுல்லாகவே காலியாகிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ கிட்ட செஞ்சுருப்பேன் நான் அது. நாத்தனார் பசங்களும் வந்தப்போ ஃபுல்லாகவே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. எங்களால் வந்து சாப்பிட்ற அளவுக்கு இல்லை அங்கே. ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் ஒரு 2 நாள் இங்கே வந்து இருந்துட்டு போகலான்னு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிளம்புனதுக்கப்புறம் தான் இன்றைக்கி வந்து எனக்கு வந்து பலாக்காய் கிடச்சிது. அதை கட் பண்ணி சிப்ஸு செய்யலான்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணி எடுத்திருந்தேன். கஷ்டப்பட்டு கட் பண்ணி சிப்ஸு போட்டதுக்கப்புறம் தான் தெரியுது இது வந்து மூக்காத பலாக்காய்ன்னு சொன்னாங்க எங்கள் மாமியார். அதனால் சிப்ஸு நல்லாவே வரல. அதுக்கப்புறமா சரி ஓகே மனசை தேற்றிக்கலான்னு சொல்லிட்டு பலாக்கொட்டையை வந்து சிப்ஸு மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அப்போவே. அதை சிப்ஸு போட்டதுக்கப்புறம் இது நல்லாவே மொறுமொறுன்னு வந்தது. ஸோ ஒன்று ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஒன்று சக்ஸஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பலாக்கொட்டை சிப்ஸ் வச்சு தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். என்னதான் இருந்தாலும் பலாக்காய் சிப்ஸுக்கு ஈடாகாது. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.